ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸில் சில்வர் சர்ஃபர் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோவை நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த கேரக்டருக்கும் டிசி காமிக்ஸில் வந்து டாக்டர் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான மாசான ஒரு சூப்பர் ஹீரோவை காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு பவர் லெவல் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சில்வர் சர்ஃபரோட பவர்ஸை பற்றியும் அவரோட ஆரிஜின் பற்றியும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ சில்வர் சர்ஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரிங் ராட் அப்படின்ற பேரில் வந்து ஒரு கேரக்டர் வந்து மார்வல் காமிக்ஸில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்துகிட்டு இருக்க கிரகத்தை கேலக்டஸ் அப்படின்ற ஒரு காஸ்மிக் பீயிங் வந்து சாப்பிட்டு அழிக்கிறதுக்காக வந்திருப்பார். ஏன்னா கேலக்டஸோட வேலையை பிளானட்ஸ் அழித்து அதோட பவரை அப்சர்வ் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த டைமில் இந்த நாரிங் ராட் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த பிளானட்டை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்னையே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுடைய ஹெரால்டாக மாறுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பசியை தீக்கிற மாதிரியான கிரகங்களை தேடி கண்டுபிடிக்கிறத என்னோட வேலையாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாரிங் ராட் சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம கேலக்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாரிங் ராடோட பிளானட்டை வந்து விட்டுருவாரு. அதுக்கு பிறகு இவரை வந்து தன்னுடைய ஹெரால்டா மாத்திருப்பாரு. அவர் மூலமா சில காஸ்மிக் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் சர்ஃபருக்கு கிடைச்சது. அதாவது நாரிங் ராட் தான் பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபர் அப்படின்ற பேர்ல மாறியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பவர்ஸ் கிடைச்சிருக்கும். பிகாஸ் கேலக்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீயிங் அப்படின்ற காரணத்தினால அவர் மூலமா கிடைச்ச காஸ்மிக் பவர்ஸை வச்சு இவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவருக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் கிடைச்சிது. அந்த பவர்ஸ் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே சொல்லலாம். நான் ஒரு சின்ன சின்ன பவர்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். ரீஜெனரேஷன் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபருக்கு கிடைச்சிருக்கும். அது எந்த அளவுக்கு அடிபட்டு இவருடைய பாடி பார்ட்ஸ் வந்து இவர் இழந்தாலும் திரும்பி அதை ரீஜெனரேட் பண்ணிக்கிற சக்தின்றது இவருக்கு இருக்குது. அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் மேனிப்புலேஷன், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாம்பு வெடிக்குது அப்படின்னா அதோட பவர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிப்பார். இல்லைன்னுச்சிங்க தன்னை சுற்றி அந்த பாம்போட பவரை உருவாக்குவார். இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கவோ இல்லைன்னுச்சிங்க எந்த இடத்துல வேணாலும் இவரால் உருவாக்கவோ முடியும். இதுதான் எக்ஸ்ப்ளோஷன் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வெப்பன் மாஸ்டரி, எந்த ஒரு வெப்பனை வந்து இவர்கிட்ட கொடுத்தாலும் சரி அதை உடனே வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு டேஞ்சரான வெப்பனாக இருந்தாலும் உடனே இவரால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரு, லைட்டு, ரேடியேஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற பவருங்கிறது இந்த ஒரு சில்வர் சர்ஃபர் கிட்ட இருக்குது. அப்புறம் டெலிபோர்ட்டேஷன், இவரால் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு கூட ஒருத்தவங்க வந்து டெலிபோர்ட் பண்ண முடியும். ஒருத்தவங்களை மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய பிளானட்டை சேர்ந்த எல்லா மக்களையும் ஒரே நேரத்தில் வந்து டெலிபோர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் சில இடங்களில் மட்டும் சில்வர் சர்ஃபர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சம்மனிங் பவர் இருக்கு. சம்மனிங் அப்படிங்கும்போது இவரோட போர்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எந்த ஒரு கிரகத்தில் இல்லைனா ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸ்லையோ வேற கேலக்சிலோ இருந்தால் கூட அதை தன்னோட இடத்துக்கு வந்து சம்மனிங் பண்ணி வர வைக்க முடியும். இவருக்கும் அவருடைய போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிக்காக ஒரு சின்ன டெலிபதி கனெக்ஷன் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த போர்டு இவரை விட்டு விலகி போகவே போகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், அது ஃபியூச்சரில் நடக்கிற விஷயங்கள், அதே நேரத்தில் வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவரால் வந்து சென்ஸ் பண்ணியே கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி சில ஸ்பெஷல் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் சர்ஃபர் கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் அவேர்னஸ், இவர் பூமியில் இருக்காருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிளானட்டில் ஏதோ ஒரு யூனிவர்ஸில் நடக்கிற விஷயத்தை கூட வந்து உட்காந்துக்கிட்டே இவரால் வந்து சென்ஸ் பண்ண முடியும். இதுதான் காஸ்மிக் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பவர் மார்வல் காமிக்ஸில் சில காஸ்மிக் பீயிங்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதில் ஒருத்தர் தான் நம்ம சில்வர் சர்ஃபர். ஸோ அப்புறம் வந்து மேட்டர் மேனிப்புலேஷன், அப்புறம் வந்து வெப்பனை கிரியேட் பண்ணுறது, இவருன்னு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு சொந்தமாக பவர்ஃபுல்லான நிறைய வெப்பன்ஸை வந்து காமிக்ஸில் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிபதி பவருமே இந்த ஒரு சில்வர் சர்ஃபர் கிட்ட இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ் கூட இவர் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பேச முடியும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான டெலிபதி பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் கிட்ட இருக்குது. ப்ரொஃபசர் ஜேவியரை விட இந்த கேரக்டரோட அந்த டெலிபதி பவருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் மைண்ட் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்டை வந்து ரீட் பண்ண முடியும், அவங்களோட மெமரிஸை வந்து ரீரைட் பண்ண முடியும். அதுக்கு மெமரி ஆல்ட்ரேஷன் பவரை யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி மெமரி ரிலேட்டடான பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கிட்ட நிறையாவே இருக்குது. இதை வச்சு நிறைய பேரை ஒரு டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி மேனிப்புலேஷன் பவர் இருக்குது, லைஃப் மேனிப்புலேஷன், ஹீலிங் பவர்லாம் இந்த கேரக்டர் கிட்ட இருக்குது. ஸோ ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க பயங்கரமாக இன்ஜூரி ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து க்யூர் பண்ண முடியும், அவங்கள ஹீல் பண்ண முடியும். ஸோ அந்த பவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில்வர் சர்ஃபர் கிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பவருமே இருக்குது. தன்னோட பாடியிலேருந்து தன்னோட ஆஸ்ட்ரல் ஃபார்மை பிரித்து எடுக்கிற பவரும் இந்த ஒரு சில்வர் சர்ஃபர் கிட்ட இருக்குது. அண்ட் போர்ட்டலை கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு சீக்கிரமாக ட்ராவல் பண்ணி போக முடியும். பியூரிஃபிகேஷன் பவர் இருக்குது. ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் பவரை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான டிசீஸ் இருக்குது அப்படின்னா, இல்லைனா ஒரு இடத்த சேர்ந்த எல்லாருக்குமே வந்து டிசீஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பியூரிஃபிகேஷன் பவரை வச்சு அவங்கள கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய அந்த நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்லவங்களாக மாற்ற முடியும். ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் பவர் இருக்குது. எம்பத்திக்
மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. அப்புறம் வந்து பவர் மாடிஃபிகேஷன், ஒருத்தவங்களோட பவர் வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய பவருமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒண்டர் உமனோட பவர் இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஒண்டர் மேன். ஸோ ஒண்டர் மேனோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில்வர் சர்ஃபர் இந்த ஒரு பவர் மாடிஃபிகேஷன் பவர் வச்சு தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணுற பவர் இருக்குது. பிளாக் ஹோலை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில்வர் சர்ஃபரால் காமிக்ஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது ஃபேக்கான பிளாக் ஹோலை வச்சு இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இவர் ஒரிஜினல் பிளாக் ஹோலையே பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் உருவாக்கி காமிச்சிருப்பாரு. ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா இவரால் வந்து என்ன வேணாலும் காமிக்ஸில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதையும் தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது கைஸ். கிராவிட்டி மேனிப்புலேஷனு, ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறது, ஆர்கானிக் மேனிப்புலேஷனு. ஆர்கானிக்னா ஒருத்தவங்களுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸை பார்த்தீங்கன்னா இவரால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாகுதுன்னா அதை வந்து இவரோட பவரை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆர்கனை இழந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து இவரால் உருவாக்கி கொடுக்க முடியும். ஸோ மட்டும் இல்லாமல் டெலிகைனசிஸ் பவர் இருக்குது. ஒரு தடவை காமிக்ஸில் டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி ஒரு 3 பார்த்தீங்கன்னா இவர் மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே நினச்சி பாருங்கள், தன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாமல் டெலிகைனசிஸ் பவரை மட்டுமே யூஸ் பண்ணி 3 மூவ் பண்ணுறாருன்னா இவருக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து ஒரு டெலிகைனசிஸ் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலிகைனசிஸ் அப்படின்னா ஒரு பொருளை தொடாமலே மூவ் பண்ணுற பவர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் மேனிப்புலேஷனு, சைஸை மேனிப்புலேட் பண்ணுறது, இன்டாஜிபிலிட்டி பவர். இன்டாஜிபிலிட்டினா ஒரு பொருட்குள்ளே வந்து ஊடுருவி வரதான் பார்த்தீங்கன்னா இன்டாஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சோல் மேனிப்புலேஷன் பவருமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஒருத்தவங்க சோலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மட்டும் இல்லாமல் இன்டர் டைமென்ஷனல் ட்ராவல், ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு இவரால் ட்ராவல் பண்ணி போக முடியும். அதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இவருக்கு தேவையில்லை, இவருக்கு நார்மலாகவே அந்த பவர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் ட்ராவல். ஸோ இந்த கேரக்டரால் டைம் ட்ராவலும் பண்ண முடியும் அப்படின்னும் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஸ் இந்த லிஸ்ட்டில் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1% பவர் மட்டும்தான். இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான பவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபர்கிட்ட இருக்குது. அதை வந்து இன்னும் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டாக போகும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ரூஃபையும் ஆட் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு இந்த வீடியோ இழுக்க வேண்டியிருக்கும். அதனால் சிம்பிளாக அதோட பவர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய தோர், அப்புறம் பீட்டாரு, பில்லு, ஹல்க் மாதிரியான கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க கூட இந்த பவர்ஸையும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அசால்ட்டாக சண்டை போட்டு அவங்கள டிஃபீட் பண்ணவே செஞ்சுருக்காரு காமிக்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பவர்ஃபுல்லான பீங்ஸை வந்து அசால்ட்டாக தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு மொபிஸ்டோ, அனிகிலேட்டர், தேனோஸ் கூடயே சண்டை போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபிஸ்டோ பார்த்தீங்கன்னா இன்டர் டைமென்ஷனல் ட்ராவல் பண்ணும்போது அவரை துரத்தி கொண்டு போய் அடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவருக்குள்ள பவர், ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் வந்து தன்னுடைய ஒர்த்தினஸை நிரூபித்து தன்னுடைய ஒட்டுமொத்த பவரையும் இழக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா தோரோட அந்த மியால் ஹேமரை லிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம தேனோஸ் வின்ஸ் காமிக்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம காஸ்மிக் கோஸ்ட் ரைடர்லாம் வருவார்ல. ஸோ அந்த காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து அந்த மியால் ஹேமர் பக்கத்திலேயே உட்காந்து தன்னுடைய ஒர்த்தினஸை வந்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹேமரை எடுத்து தான் நம்மளுடைய காஸ்மிக் கோஸ்ட் ரைடரை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பவரை வச்சு நம்மளுடைய தேனோஸையும் டிஃபீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒரு சில்வர் சர்ஃபர் மார்வல் காமிக்ஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் காமிக்ஸில் சில பேர்ட்ட ஒரு ஈஸியாக தோற்று போயிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய சென்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம சில்வர் சர்ஃபரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார் ஹல்க் காமிக்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த பிளானட்டல் காமிக்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஜக்காரை சேர்ந்தவங்க அந்த ஒவிடின் டிஸ்கை யூஸ் பண்ணி அசால்ட்டாக இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சில்வர் சர்ஃபரை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இன்னும் இவரை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம் கைஸ், அதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் சர்ஃபர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அடுத்து நம்முடைய டாக்டர் மேன்ஹேட்டனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னதை விட நம்முடைய டாக்டர் மேன்ஹேட்டன் இன்னுமே டேஞ்சரான ஒரு கேரக்டர். ஸோ அவர்கிட்ட இருக்கிற பவர்ஸ் லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு நான் வந்து சில்வர் சர்ஃபரோட பவருக்கே 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னல. அதே நேரத்தில் நம்முடைய டாக்டர் மேன்ஹேட்டனை பற்றி பேசணும் அப்படின்னா 3-4 மணி நேரம் ஆகும் கைஸ். அவ்வளோ பவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் மேன்ஹேட்டன் கிட்ட இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன எல்லா பவர்ஸுமே கிராவிட்டி மேனிப்புலேஷன், எனர்ஜி மேனிப்புலேஷன், வெப்பன் கிரியேஷனு, மேட்டர் மேனிப்புலேஷனு, சம்மனிங் பவர், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனு, அப்புறம் காஸ்மிக் அவேர்னஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது, பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணுறது, கிராவிட்டியை மேனிப்புலேட் பண்ணுறது, ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறது, ஆர்கானிக் மேனிப்புலேஷனு, அப்புறம் இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணுறது, சைஸ் மேனிப்புலேஷன், இன்டாஜிபிலிட்டி, சோல் மேனிப்புலேஷன், டைம் ட்ராவல், இன்டர் டைமென்ஷன் ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டே இருக்கும் கைஸ். நம்மளுடைய டாக்டர் மேன்ஹேட்டன் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஹியூமனாக இருந்தவர். எப்படி நாரின்டாட் வந்து ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் சேர்ந்த கேரக்டராக இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூட்டடான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறினாரோ அதே மாதிரி ஒரு நார்மலான ஹியூமனாக இருந்துகிட்டு இருந்தவர் தான் வந்து இந்த டாக்டர் மேன்ஹேட்டன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து காட் லைக் பவர்ஸ் கிடச்சிருக்கும். இது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னு வச்சுங்க, ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக ஒருத்தனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பீடு கிடச்சிது இல்லைனா ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இவருக்கு என்ன மாதிரி பவர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு நை ஆம்னிபோட்டன்ட் பீயிங்காகவும் ஒரு நை ஆம்னிசைன் பீயிங்காகவும் பார்த்தீங்கன்னா இவரை மாற்றிட்டாங்க.
ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளே எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுடைய சில்வர் சர்ஃபரை வந்து ஒரு லோ யூனிவர்சல் லெவலில் இருக்கிற கேரக்டராக நம்ம மென்ஷன் பண்ணலாம். லோ யூனிவர்சல் லெவல் அப்படின்னா இவரால் வந்து ஒரு யூனிவர்ஸில் லோ லெவலில் இருக்கிற கேரக்டர்ஸ் கூட சண்டை போட முடியும். ஆனால் நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் பார்த்தீங்கன்னா ஹை யூனிவர்சல் லெவலில் இருக்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இவருக்கு நை ஆம்னிபொட்டன்ட் பவரும் நை ஆம்னிசைன் பவரும் கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி இவரால் பார்த்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் பண்ண முடியும், பாக்கெட் ரியாலிட்டியை உருவாக்க முடியும், பாக்கெட் ரியாலிட்டியை டிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் இருந்தாலும் ஜஸ்ட் இப்படி ஒரு சொடக்கு போட்டார்னு வச்சுங்க மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க. அதாவது மாரல் காமிக்ஸில் இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை விட இந்த டாக்டர் மேன்ஹட்டன் பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ இப்போதைக்கு நம்ம சில்வர் சர்ஃபர் கிட்ட என்னெல்லாம் பவர் இருக்குன்னு சொன்னோம்னா அது கூட வந்து இந்த நை ஆம்னிபொட்டன்ட் பவரையும் நை ஆம்னிசைன் பவரையும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, நம்ம சில்வர் சர்ஃபரை விட இந்த கேரக்டர்கிட்ட பவர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாக்டர் மேன்ஹட்டன் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. சொல்லப்போனால் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, மல்டி யூனிவர்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அது மல்டிவர்ஸ்னு சொல்லுவாங்களே, அதையே டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நிறையா பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா இவர் டிஃபீட் பண்ண முடியும், இவர் வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து இவர் இம்மார்டல் கேரக்டர் அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவரை டிஃபீட் பண்ணுறதுக்கு நிறையவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பவர்ஃபுல்லான பீயிங்ஸாக இருந்தாலுமே கூட இவரால் ரியாலிட்டிலேருந்து எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இவர்கிட்ட வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா பவருமே இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒரு யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஆனால் இவரால் மல்டிவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு டாக்டர் மேன்ஹட்டன் கண்டிப்பாக வந்து ஒரு டேஞ்சரான டிசி காமிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரால் என்ன வேணும்னாலுமே ஒரு யூனிவர்சல் லெவலில் ஈஸியாக பண்ண முடியும். பவர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மல்டிவர்ஸ் லெவலுக்கு போக முடியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேரக்டரோட பவர் லெவலை பற்றியும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம சில்வர் சர்ஃபரோட பவர்ஸ்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து நீங்கள் டாக்டர் மேன்ஹட்டனுக்கும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம நை ஆம்னிபொட்டன்ட் நை ஆம்னிசைன் பவரை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட வின்னர் யார் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் தான். ஏன் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ டாக்டர் மேன்ஹட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹியூமனாக இருந்து மியூட்டேட்டான ஒரு கேரக்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வந்து எல்லா விதமான பவர்ஸுமே கொடுத்து வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் சில்வர் சர்ஃபரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மரான ஃபார்மில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் சில்வர் சர்ஃபர் அப்படின்ற கேரக்டராக மாறி இருப்பார். இந்த பக்கம் நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டனோட பவரை பிரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காஸ்மிக் என்டிட்டிஸ் நினச்சா ஒரு வேளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம சில்வர் சர்ஃபரோட பவரை நம்ம கேலக்டஸ் நினச்சாலே சில இடங்களில் எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்வர் சர்ஃபரோட பவருங்கிறது ஒரு யூனிவர்சல் லெவலில் லோ லெவலில் இருக்கும். அது ஒரு யூனிவர்ஸ்குள்ளே லோ லெவலில் இருக்கிற கேரக்டர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய தோர், அப்புறம் வந்து நம்மளுடைய ஹல்க், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லலாம். ஒரு கேலக்ஸி லெவல் இல்லை ஒரு பிளானட்டரி லெவலில் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸாக வேணும்னா நம்மளுடைய சில்வர் சர்ஃபர் தன்னுடைய பவர், ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். அவர்கிட்ட இருக்கிற எல்லா பவரும் யூஸ் பண்ணால் கூட இவங்களை டிஃபீட் பண்ணிடலாம். ஆனால் சென்ட்ரி மாதிரியான கேரக்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ரியாலிட்டியை வெறும் கையால் கிழிச்சு மூவ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரி கிட்ட பவர் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில்வர் சர்ஃபரோட பவருங்கிறது சுத்தமாக வேலைக்கு ஆகாது. அவர்கிட்ட மோதி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அப்படியே நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீரெட்கான் சூப்பர்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அது ப்ரீ கிரைசிஸ் சூப்பர்மேனு. ஸோ அவருடைய பவர் லெவலோட டாக்டர் மேன்ஹட்டனோட பவர் லெவலுங்கிறது இன்னுமே அதிகம். நம்ம ப்ரீ கிரைசிஸ் சூப்பர்மேனோட பவருங்கிறது கிட்டத்தட்ட சென்ட்ரிக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் அது டாக்டர் மேன்ஹட்டனோட பவருங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சில்வர் சர்ஃபரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 100 மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா சில்வர் சர்ஃபர் வந்து ஒரு நை ஆம்னிபொட்டன்ட் கேரக்டர் கிடையாது. ஆனால் நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் பார்த்திங்கன்னா ஒரு நை ஆம்னிபொட்டன்ட் கேரக்டர். அதனால் நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தாலுமே சரி, பவர் லெவலாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், இவங்களோட ஃபீட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ஒரு மிட் லெவலில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டால் கூட சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில்வர் சர்ஃபரோட பவரை மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு இந்த டாக்டர் மேன்ஹட்டன் கிட்ட பவர் இருக்குது. இந்த டாக்டர் மேன்ஹட்டனுக்கும் நிறைய வீக்னஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த வீக்னஸ் எதுவுமே நம்ம சில்வர் சர்ஃபரால் ஆக்சஸ் பண்ணுற லெவலில் இருக்காது. அதாவது நம்ம சில்வர் சர்ஃபர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் நினச்சார் அப்படின்னா அதை விட பெரிய பெரிய லார்ஜ் பிளானட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையே மூவ் பண்ணுவாது. தன்னுடைய கையை அப்படியே ஒரு சொகல் அப்படி திருப்பினா போதும் அந்த பிளானட் மூவ் ஆகிடும். அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் கிட்ட பவர் இருக்குது. அந்த சில்வர் சர்ஃபரோட ஸ்பீடுங்கிறது பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு தடவை வந்து 5000 ஐ மீன் 5 மில்லியன் வந்து லைட் இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்குள்ளே டக்குன்னு வந்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டாரு. அதை விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டனால் மூவ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரென்த் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இவரால் பார்த்தீங்கன்னா 2 பிளானட்ஸை வந்து ஒத்த கையில் அப்படியே ஒத்த விரலில் வந்து தாங்க முடியும். ஸோ அவ்வளோ பவர் ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் மேன்ஹட்டன் கிட்ட இருக்குது. ஸோ மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா என்ன தான் நம்ம சில்வர் சர்ஃபர் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி டாக்டர் மேன்ஹட்டனை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு வாய்ப்புங்கிறது ஜஸ்ட்டு ஒரு 10% கூட இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் மேன்ஹட்டன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டர். ஜஸ்ட் இந்த கேரக்டரை பற்றி அவ்வளோவா டிசி காமிக்ஸில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பவரை பற்றி தெரியல. மற்றபடி இவரால் ஒரு யூனிவர்ஸையே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய பவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோட வின்னர் கண்டிப்பாக நம்ம டாக்டர் மேன்ஹட்டனாக இருக்க நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இதில் நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்காது. ஏன்னா சில்வர் சர்ஃபர் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை நம்ம பார்த்துருப்போம், அது உண்மை தான். இருந்தாலும் பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் மேன்ஹட்டனோட பவரையே சில்வர் சர்ஃபரால் வந்து பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய சில்வர் சர்ஃபரை விட நம்ம டாக்டர் மேன்ஹட்டன் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஏன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சிம்பிளாக சில பேர்ட்டையும் நம்மளுடைய டாக்டர் மேன்ஹட்டன் வந்து டிஃபீட் ஆயிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிளாட் ஆர்மரை யூஸ் பண்ணுறது மூலமாக தான் வின் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பவர் லெவலோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சில்வர் சர்ஃபரை விட நம்ம டாக்டர் மேன்ஹட்டன் தான் பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ ஆன்லைன் கைஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார். இந்தியன் வீடியோஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த 2 கேரக்டரில் யார் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது ஒரு கம்பேரிசனாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா டாக்டர் மேன்ஹட்டன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காட் லைக் பீயிங்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வீடியோட வின்னராக இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.